ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த டீலிமிட்டேஷன் பத்தி தமிழகத்தோட ஸ்டாண்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது. அதுல அதிமுக திமுக புறக்கணிச்சிட்டாங்க. பட் விசிக திமுகல கூட்டணியில் இருக்கிற மதிமுக கொண்டு போய் கலந்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கலந்துருக்காங்க. இந்த கூட்டத்தில் அப்படி என்ன புதுசா முடிவு எடுக்க போறாங்க? இந்தி கூட்டணி 1 கலந்துருக்காங்க, இந்தி கூட்டணி 2 இன்னும் உருவாகல, அது கலந்துக்கல, அப்படி வச்சுக்கோங்க. இந்தி கூட்டணி முக்கியமானது திமுக இல்ல. இந்தி கூட்டணி 1, 2 ஆயிடுச்சு. இப்போ அதான் அந்த தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஜம்ப் பண்ணி ஓடின உடனே கனிமொழி வேகமாக பார்லிமெண்ட்டுக்கு போய் சீட்டை பிரின்னு சொல்லி, இல்லைங்க இன்னும் பார்லிமெண்ட்டே கூட போகிறது இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நைட்டோட நைட்டாக பிரிக்கணும்னு சொல்லி தான் பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தி கூட்டணி மீட்டிங் ஒன்று நடந்தது இல்லையா டெல்லியில், அப்போவே திமுக போகலை. தாவேக்காவும் தட் இஸ் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் போயிட்டு அங்கே நிறையா நாட்டுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பேசிட்டு வெளியில் என்ன சொன்னாங்க, திமுகவை சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ இந்தி கூட்டணி 1, இந்தி கூட்டணி 2. காங்கிரஸ் இருக்கிறது இந்தி கூட்டணி 1. காங்கிரஸ் இல்லாத ஏதாவது சேர்ந்துக்குச்சுன்னா, அது இப்போ திமுக தான் இப்போதைக்கு இருக்குது, சேர்ந்துக்குச்சுன்னா அது இந்தி 2ஆக இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதனால என்ன இப்போ எப்படி இருந்தால் நல்லது. 2029 தேர்தல் பிஜேபிக்கு சௌரியமாக போகும், இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. 230 தொகுதியில் எவன் கூட சேர்ந்தாலும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் சண்டை. 313 தொகுதியில் யாரோட சேர்ந்தாலும் 200 தொகுதியில் 4 தேர்தலாக பிஜேபி இது வரைக்கும் வெற்றி பெறவே இல்லை. ஸோ அதுக்குனால இது 2 பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இவங்க சொல்லிக்கிட்ட கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டுமே பாவம். இப்போ இந்த கூட்டணியில் இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டதில் விஜய் செய்த ஒரே ஒரு தப்பு அப்படின்னு திமுக அவங்களுக்கு சுட்டி காட்டுறது என்னன்னா, நீங்கள் எப்படி எம்பியை கூப்பிடலாம், நீங்கள் யார், நீங்கள் முதலமைச்சர் தானே, நானாக இருந்தால் முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சர் தானே, அப்புறம் எப்படி நீங்கள் கூப்பிடு, கட்சி தலைவர் தானே கேட்டிருக்கணும், அவங்க எம்பியெல்லாம் அனுப்பிச்சி வைங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. நியாயமான கேள்வி தானே. திமுக எப்போதுமே கேள்வி கேட்டால் ரொம்ப நியாயமாக தான் கேட்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் கூப்பிட்டார்ல, முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தினார்ல, அப்போ கட்சி தலைவர்கிட்ட கேட்டு உங்கள் சிஎம் எல்லாம் அனுப்புங்கன்னு சொன்னாரா? இவரா ஒரு மீட்டிங் நடத்துறேன்னாரு, பிரியாணி ஆட்டுக்கறி. அப்ப அவர் கூப்பிட்டாருன்னா அவர் அந்த கூட்டணியில இருந்தாங்க, புள்ளி வைத்த கூட்டணியில இருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் புள்ளி வைத்த கூட்டணியில இல்ல. புள்ளி வைத்த கூட்டணியில இருந்துட்டு ஒடிசா சிஎம் எப்படி கூப்பிட்டாரு? ஒடிசா சிஎம் இந்தி கூட்டணியில இருந்தாரா? திமுக கேள்வி கேட்டுச்சுன்னா நியாயமா இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு அபத்தமான நியாயமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். தமிழக முதலமைச்சர் கூப்பிடுறாரு, டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்க, நாட்டில் அநியாயம் பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறாங்க, கர்நாடகாவே வஞ்சிக்க போகிறாங்க, அதனால் நீங்கள் எல்லாம் வாங்கன்னு யாரை கூப்பிட்ருக்கணும்? அவர் கட்சி தலைவர்களை தானே கூப்பிட்ருக்கணும். அவர் வேணால் நீங்கள் இவரை கூப்பிட்டு போங்க, நீங்கள் இவர்கிட்ட போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் முதலமைச்சரை தானே கூப்பிட்டாரு. முதலமைச்சருக்கும் மறுசீரமைப்புக்கு என்ன சம்பந்தம்? பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்தா முதலமைச்சருக்கு என்ன? கட்சி தலைவருக்கு வேணால் அதில் நியாயம் இருக்குது. அதாவது ஃபார்மில் கையெழுத்து போடுறவனுக்கு வேணால் அதில் அக்கறை இருக்குது. முதலமைச்சர் எப்படி ஃபார்மில் கையெழுத்து போடுவார்? காங்கிரஸில் ரேவந்த் ரெட்டியா கையெழுத்து போட போகிறாரு இல்லையே. ஸோ அபத்தங்களெல்லாம் முதல்ல செய்கிறது திமுக தான், அப்புறம் அதையே சுட்டி காட்டுறதும் திமுக தான். அதான் ஒரு பெரிய விஷயம். இந்த மீட்டிங் நடந்தது சரியா தப்பான்னு கேட்டால் விஜய் என்ன பண்ணுறாரு, பாராளுமன்றத்தில் கொண்டு வர போகிறேன்னு பேசிக்கிறாங்க, அதனால் நான் கூப்பிடுறேன், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறேங்கிறாரு. உன்னது என்னன்னா, அன்புமணி சொன்ன மாதிரி காங்கிரஸ் தான் நிர்பந்தப்படுத்துது. ஐயா என்ன நடக்கும்னு தெரியல, 360 சேர்ந்துட்டானுங்க போல் இருக்குது பிஜேபியோட, நாங்கள் ஒரு 5-6 நாள் இந்த ஜென்சி கின்சின்லாம் கதை விட்டு ஒரு வழி பண்ணி வச்சோம், பார்த்தா ஒரு பில்லாக பாஸ் ஆகிட்டு இருக்குது, இவனுங்க 360 சேர்த்துட்டானுங்க போல் இருக்குது. அப்படியே திமுக சேராட்டி கூட அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது 16 சீட்டுக்கு சமம் 22 இல்லையா? அப்போ 340 இருந்தாலே பில்லு பாஸ் ஆகிடும். அதெல்லாம் ராகுல் காந்திக்கு கரெக்டாக கால்குலேஷன் போட்டதுனால தான் அவர் யார் 8ன்னு தெரிஞ்சு, அப்புறம் அப்பன் யாருன்னு தெரிஞ்சு, அப்புறம் எட்டப்பன் யாருன்னு தெரிஞ்சுட்டுலாம் பாவம் சொல்லிட்டு போனது. உங்களுக்கு இதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த டீலிமிட்டேஷன்னால இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு 7% இருக்குது தமிழ்நாட்டுக்கு, அதே 7% நாளைக்கும் இருக்கணுங்கிறார். ஏன்னா இவங்களுக்கு பர்சன்டேஜ் பேசி தான் பழக்கம். ஒரு லஞ்சம் கொடுத்தீங்கன்னா தாமரம்பரசனுக்கு எவ்வளோ, அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு எவ்வளோ,
இவருக்கு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணுமா, மச்சனனுக்கு கொடுக்கணுமா, மச்சனனுக்கு கொடுத்தா எவ்வளோ, அதில் ஒயிட் எவ்வளோ, பிளாக் எவ்வளோ, இதெல்லாம் இவனுக்கு கமிஷன்லாம் பர்சன்டேஜில் தானே பேசுவானுங்க. அதனால் பர்சன்டேஜுங்கிறாங்க. அமித்ஷா என்ன சொன்னார்? ப்ரொபோர்ஷனேட்லின்னு. ப்ரொபோர்ஷனேட்லின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி 543, நாளைக்கு 815 வரும்னு நினைக்கிறேன். 880 இல்லை, 815 வரும்னு நினைக்கிறேன். 815 டிவைடட் பை 543 × 39, இதை நீ வச்சுக்க. 815 டிவைடட் பை 543 × 80 உத்தரப்பிரதேஷ், நீ இதை வச்சுக்க. இவ்வளோ தானே. இது செய்யறதுக்கு எந்த ஒரு ஆய்வும் தேவையில்லை. 2026 சென்சஸ் தேவையில்லை. பில்லு பாஸ் ஆச்சுன்னா தான் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு பாஸ் ஆகும். அதான் பிரச்சனை. டீலிமிட்டேஷன் முடிஞ்சு தான் உமன்ஸ் ரிசர்வேஷன் சொல்லிட்டாங்க. அது இப்போ செஞ்சாகணும். 2027 ஒரு சென்சஸ் வரப்போகுது. அந்த சென்சஸ் வரும்பொழுது நீங்கள் எந்த தொகுதியை எப்படி பிரிக்கலாம்ங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிறையா துரைமுருகன் பாஷையில் குட்டி போட்டிருந்தாங்கன்னா, பழவந்தாங்கல்ல பாவம் குட்டி போடாமல் இருந்திருந்தாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அசம்பிளியை பிரிச்சுக்கிறதுக்கு 2027 சென்சஸ்ங்கிறது உங்களுக்கு தேவை. இது எந்த அடிப்படையில் நீங்கள் பண்ண போகிறீங்கிறது அடுத்த கேள்வி. ஓகே, நீங்கள் விகிதாச்சாரம்னு சொல்லிட்டீங்க, நான் கமிஷன்னு புரிஞ்சுக்கிட்டேன், தப்பு தான் ஐயா, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என் நிலைமை மோசமாக இருக்குது, நேரு உள்ளே போவாரான்னு தெரியல. ஏற்கனவே ஏவா வேலு நேற்றுக்கே வந்து நல்லா பேசுகிறீங்க, என்னை கொஞ்சம் காப்பாற்றிடுங்க, நிறைய வழக்கு என்னோட தான் இருக்குது, சின்ன பசங்களாம் நிறையா பேசுகிறீங்கன்னு சொல்லி தாஜாலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னால், உமன்ஸ் ரிசர்வேஷனுடைய 33ங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. 2026-27 சென்சஸ் முடிஞ்ச உடனே எந்தெந்த தொகுதி உமன்ஸ் ரிசர்வேஷன், எந்தெந்த தொகுதி 39, எப்படி 59 ஆக போகுது அல்லது 58 ஆக போகுது, இவ்வளோதான கேள்வி. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அதுக்கும் குழப்பம் இல்லை. அப்போ இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இவங்க எதிர்க்கிறாங்க? உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஏப்ரல்லையே அந்த பில்லு பாஸ் ஆகலையே, அப்புறம் எதுக்கு இப்போ கூட்டுற? பில்லு வருதுன்னு சொன்னாரா? அமித்ஷா உங்களுக்கு தகவல் கொடுத்தாரா? எங்களுக்கு வேணா நிர்மலா சீதாராமன் மூலமாக தகவல் கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்படி கேட்டால் காவேரி இது எத்தனையோ மீட்டிங் நடந்துருக்கேன், இப்போ எதுக்கு புதுசாக நடக்கணும்? இல்லை, அவங்க மேகதாது இப்போ கரண்ட் விஷயமா போயிட்டு இருக்கு. அதை திசை திருப்புறதுக்காக, தனது மேலே உள்ள பழியை வந்து திசை திருப்புறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு திமுகவோட. திசை திருப்புறதுங்கிறத பற்றி திமுகவுக்கு தான் நல்லா தெரியும். யூனிவர்சிட்டி ஆஃப் திசை திருப்புதல் அவங்க தான், கட்டமைப்புகள் அவங்க தான். உலகத்திலே யாருக்கும் அந்த தகுதி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். மேகதாட்டுக்கு தான் கோர்ட்டோட தீர்ப்பே இருக்க. 15 வருஷத்துக்கு இவ்வளவுதான்னு காவேரிக்கு சொல்லியாச்சு. அதை தாண்டி மேகதாட்டுக்கு டிபிஆர் சொல்லியாச்சு. ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. தமிழகத்திலேருந்து எதுவுமே எடுக்கலையே சார். 40,000. அதே சௌமியா அன்புமணி அவர்கள் வந்தும் பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. முதல்வர் விஜய சட்டமன்றத்தை சொல்றாரு, நான் தான் யோசிச்சேன், அங்க போய் ஏதாவது பேசிட்டு வரலாமா, பாசிட்டிவா ஏதாவது வரணுமான்னு என்னோட யோசனை தான் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு முடிவும் தாவேகா தரப்புல இருந்து தப்பான முடிவு தான் மேகதாதுல எடுக்கப்படும். இல்ல அதாவதுங்க, நம்ம கேட்ட முந்தின கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு அவங்க ஜெயலலிதா மாதிரியே பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டசபையில தான் பேசுறோம்ல, அப்புறம் எதுக்கு நான் வந்து திருப்பி ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடணும்? அப்ப பாமகக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது, தேமுதிகக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. நான் சொல்றது அவங்க இருந்த கடைசி இதுல. அப்போ அவங்கள நான் எங்க கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும். இந்த இப்போ 53 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? ஸ்டாலின் பேசினாரா இல்லையா? 49 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. இருமொழி கொள்கை, ஆமாங்க இருமொழி கொள்கை, இது நீட்டு வரக்கூடாது, நீட்டு வேண்டாங்க. ஆனால் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ காவேரி விஷயத்தில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். மேகதாட்டுவை பொறுத்த வரைக்கும் டிபிஆர் திருப்பி அனுப்பிட்டாங்க. உடனே ஒரு ஆள் கேட்குறேன், அறிவாளி விவாதத்தில் திருப்பி அனுப்பும்போது என்ன சொன்னாங்க, இதெல்லாம் திருத்தி கொண்டு வந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஒத்துக்கிறேன்னு சொல்லலையா, திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தப்பாக இருக்கும், கால்குலேஷனே தப்பாக இருக்குது, நீ சொல்கிற நீர் கொள்ளளவே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அவன் போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்தால் மட்டும் அது எப்படி கரெக்ட் ஆகும்? கரெக்ட் பண்ணிட்டு வந்தால் கான்செப்டே தப்பாகிடும்ல. கரெக்ட் பண்ணிட்டு வந்தால் குமாரசாமி போட்ட கால்குலேஷன் மாதிரி அந்த டேமே தேவைப்படலைன்னு ஆகிடும்ல. ஸோ இதெல்லாமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு அரசியல் நடக்கணும், அந்த அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, 1971 இந்திரா காந்தி அம்மா பண்ண ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு யோக்கியமான ஒரு விஷயம். தென்னகத்தில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, நார்த் இந்தியாலாம் ஒன்றும் ஒரு விஷயமே கிடையாது. உத்தரப்பிரதேஷ் வேணால் கொஞ்சம் பார்த்துக்க, பீகாரை பற்றியோ ராஜஸ்தானை பற்றியோ ஜார்க்கண்டை பற்றியோ மற்றதெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்லித்தான் அன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன் 71 பாப்புலேஷன் அடிப்படையில் தான் ஒரு சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தது. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அப்புறம் வந்தது.
ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது வாஜ்பாய் அரசு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது. 2001 தான் 25 வருஷம்னு பின்னாடி போட்டாங்க. இப்போ திமுக என்ன சொல்றாங்க, இன்னொரு 25 வருஷம் பின்னாடி போட்டுருன்றாங்க. எதுக்கு? எஸ்ஐஆருக்கும் இப்படி தான் சொன்னாங்க, இப்போ பண்ணாதீங்க அப்புறம் பண்ணுங்கன்னாங்க. எஸ்ஐஆருக்கு பண்ணோம், நாட்டில் ஏதாவது தப்பு நடந்ததா? விநாயகர் ரவி வீட்டுக்கு போயிட்டாரு, மமதா பானர்ஜி. திமுக ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இப்ப இருக்கிற ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னா, நாங்கள் சதவிகிதம் என்று சொன்னோம், அவர்கள் பாருங்கள் சதவிகிதமே கொடுத்து விட்டார்கள். அவன் என்ன சொல்லுவான், நான் சதவீதத்தெல்லாம் பார்க்கலையா, 815 டிவைடட் பை 543 தான் நான் போட்டா அப்படியே தானே வரும். அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையா. கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் வித்தியாசம் 1க்கு 1, 2க்கு 2க்கு வேணா வரலாம், மற்றதுக்கு வரணுங்கிறது இல்லையே, 9க்கு வரவே வரும். கேள்வி என்னன்னா, நான் 815க்கு 540 பிரிச்சு கொடுத்துட்டேன், அப்படித்தான் அவங்க சொல்ல போறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் அந்த கொள்கையை நிலைநாட்டினோம், தென்னகத்துக்கு நஷ்டம் வராமல் அதே 7% வாங்கினோம். வாங்கிட்டு போ. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, 880 தொகுதின்னு வந்ததுன்னா வடக்குக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. 4 பேர் ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்க, 2000 ஸ்கொயர் ஃபீட். 4 பேர் ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்க, 4000 ஸ்கொயர் ஃபீட். அதில் 2 பேர் குண்டாயிடுவாங்க. இப்போ வீடு டபுள் ஆச்சுன்னா ஆள் டபுள் ஆகிடுவானா? அப்படி எதுவும் கிடையாது. அதே 4 பேர் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்க போகிறாங்க. கான்செப்ட் என்ன, 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு இருக்கிறத 6 லட்சம் பேருக்கு உள்ள ஒரு எம்பின்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் பாப்புலேஷன் கதைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 120 பேர் எம்பியாக இருக்காங்க 24 கோடிக்கு, 40 பேர் எம்பியாக இருக்காங்க 8 கோடிக்கு, 40 3 120 இல்லை 80 தான் இருக்குது, 8 3 24 மக்கள் இருக்காங்க. ஸோ நம்பர் அவங்களுக்குள்ள தான் குறைக்கிறது. அவங்கெல்லாம் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி, 11 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு இருந்தாங்கன்னா அதை குறைக்கிறாங்க. இங்கே 6 லட்சத்துக்கு ஒன்று இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. நீ ஆல்ரெடி இன்டாக்ட் போட்ட ஷர்ட்டில் ஒரு காலரை சேர்த்து போட்டுக்க போகிற, அவன் லூஸாக போட்ட ஷர்ட்டை கொஞ்சம் டைட்டாக போட்டு, டைட்டாக போட்ட ஷர்ட்டை கொஞ்சம் லூஸாக போட்டுக்க போகிறான். இவ்வளவு தானே கான்செப்ட். இதில் எங்கேயும் தவறு வரலையே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராஜஸ்தானுடைய 1971 அதான் சென்சஸ் முதல்ல எடுத்துக்கணும்னு திமுக சொல்லுது. 2001 எடுத்துப்பேன்னு தான் இந்தியா சொல்லும். ஏன்னா 2001 தான் கடைசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சென்சஸ். 2011 ஒரு சென்சஸ் வந்தது, அதை யாரும் ஏற்றுக்கல. அது டேபிள் ஆகலை. டேபிள் ஆச்சு, ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கல. ஏன்னா ஒரே தப்பாக இருந்தது. 2021 கொரோனாலால எடுக்கல. அதனால 2026, 27 நம்ம எடுக்கிறோம். 25 லட்சம் ராஜஸ்தானுடைய பாப்புலேஷன். அங்கே இன்னைக்கு 2.5 கோடி பாப்புலேஷன். அங்கே 25 எம்பி இருக்காங்க. இன்னைக்கு அங்கே பாப்புலேஷன் 8.5 கோடி. 8.5 கோடிக்கு 25 இருந்தால் என்ன ஆகும்? இங்கே 8.5 கோடிக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 39 பேர். அப்போ 8.5 கோடிக்கு அங்கே 25 பேர் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் சொல்லலாம், அவங்க நிறையா குட்டி போட்டுட்டாங்க. துரைமுருகன் சொல்கிற பாஷையில் சொல்லணும்னா அப்படி போட்டுட்டாங்க. நாங்கள் ஃபேமிலி பிளானிங்கை பயங்கரமாக பண்ணோம். நீ ஒரு மண்ணும் பண்ணலை ஃபேமிலி பிளானிங். 1965 இந்தியாவில் இந்துக்கள் தன்னுடைய கூட்டு குடும்பத்தை சிதைச்சாங்க. கூட்டு குடும்பம் சிதைஞ்சதுனால 14 பெத்துட்டு இருந்தது 6 பெத்து, 6 பெத்தது 2 பெத்து, இப்போ 1 பெத்துக்கிட்டு இருக்கு. ஹிந்துக்கள் பாப்புலேஷன் தான் குறைஞ்சிருக்கு. தென்னகத்தில் தமிழ் சவுத் இந்தியாவில் தென்னாட்டில் நீங்கள் கால்குலேஷன் போடுங்க. 1965 கர்நாடகாவில் எத்தனை ஹிந்துக்கள் இருந்தாங்க, எத்தனை முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, எத்தனை கிறிஸ்துவர்கள் இருந்தாங்கன்னு போடுங்க, எத்தனை SC ST இருந்தாங்கன்னு போடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் போடுங்க, அதே மாதிரி ஆந்திராவில் போடுங்க. யார் இது குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. அவங்க குறைக்கல. யாரு? இஸ்லாத்தவர்களோ கிறிஸ்தவர்களோ ஏன் குறைக்கலன்னா அவங்க கூட்டு குடும்பம். அவங்க குறைக்கலன்னா நீங்க அதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. இந்தியர்கள் எனக்கு எப்படி பிறந்தாலும் ஒண்ணுதான், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க கூட்டு குடும்பத்தை சிதைக்கல, நாம சிதைச்சோம். அவங்க கூடுறத சிதைக்கல. எது? வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நாம அதை சிதைச்சோம். ஸோ நாம தான் நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட ஒழிய ஸ்டாலின் ஒன்று இன்ஜெக்ஷனை தூக்கிட்டு எல்லாருக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடலை. பண்ணி விட்டாலும் அது இந்துக்களுக்கு தான் பண்ணாரு ஒழிய இஸ்லாத்தவர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க. 8 கோடி பாப்புலேஷன் 1971. இன்னைக்கு 24 கோடி, 3 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ 80 சீட்டு. இப்போ 120னா என்ன ஆக போகுது? 1.5 மடங்கு தானே ஆக போகுது. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு 4 கோடி பாப்புலேஷன், இன்னைக்கு 7.5 கோடி அல்லது 8 கோடி பாப்புலேஷன். 39 அப்படியே இருக்க போது அது 59 ஆக போகுது. 1971 சென்சஸ் எடுத்தாலே
அன்னைக்கே தென்னகத்துக்கு வந்து அதிகமான எம்பிஸ் இருந்ததுக்கு நேர்மையான காரணம் நான் சொல்லிட்டேன். இந்திரா காந்தி அம்மா பண்ண மிகப்பெரிய தவறுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சப்சிக்வெண்ட்டாக அவங்க பண்ண பெரிய தவறு தென்னகத்துக்கு மட்டும் சீட் அதிகமாக கொடுத்துட்டு அவங்க சேவ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு அதை கரெக்ட் பண்ண சொல்லலை பிஜேபி, அதிகப்படுத்த சொல்லுங்க. அதிகப்படுத்துறது எதுக்குன்னா 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கட்டும், 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடாது. இந்த டெல்லியில அதாவது உத்தரப்பிரதேசில் ஒரு எம்பி ஜெயிக்கிறாரு, இத்தனை பேர்கிட்ட வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டில் ஒரு எம்பி ஜெயிக்கிறார், இத்தனை பேர்கிட்ட வாங்கி ஜெயிக்கிறார். இது எப்படி ரெண்டும் சமநிலைன்னு ஆகும்? அந்த சமநிலைப்படுத்துறதுக்கு கூட இந்த டீலிமிட்டேஷன் கிடையாது, ரெப்ரசன்டேஷனுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு வராங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மட்டும் செயல்படுத்தினா 76 மாநிலங்கள் இருக்கணும் இந்தியாவில், 28 மாநிலங்கள் இருக்கக்கூடாது, 75 76 மாநிலங்கள் வரணும். அப்பதான் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்கா பண்ண முடியும். அதெல்லாம் பத்தி இங்க டிஸ்கஷனே பண்ணலையே. ஸோ இதுல எங்க தவறு வருது, யாருக்கு அநீதி வருது? சவுத் இந்தியாவுக்கு ஏற்கனவே இதுல தாவேக என்ன புதுசா எடுக்க போறாங்க? இப்ப திமுக சொல்றதுதானே தாவேக பண்ண போறாங்க. எதற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம்? திமுக சொல்றத தாவேக பண்ண போறது இல்லை. திமுக இப்ப நிலம் மாறிடுவாங்களோன்னு காங்கிரஸ்ங்கிற எட்டப்பனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களோட கோரிக்கை எங்க கேட்கப்படலைன்னா நாங்க நிச்சயமா. என்ன உங்க கோரிக்கை? 7% தானே, நான் தான் அதை 1.5ங்கிறேன்னு 2 ஒன்று தானுங்களே. ஓ 3 ரூபாய்க்கு 2 வேணும் நீங்க கேட்டு பாப்புலேஷன் படி இருக்கக்கூடாது. பாப்புலேஷன்ங்கிற கேள்வியே வரல. அது இருந்தா நாங்க எங்களோட ஸ்டாண்டை நாங்க மாத்தி. காங்கிரஸுக்கும் இல்ல தாவேக்கா புதுசா என்ன பண்ண போறாங்க? தாவேக்காங்கிறதே இதுல மேட்டர் இல்லைங்க. தமிழக முதல்வர் கூப்பிட்டுருக்காரு, அப்படி வச்சுக்கோங்க. இதுல தாவேக்காக்கு என்ன வேலை? தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல வேலையா எம்பிக்களை கூப்பிட்டுருக்காரு. ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர்களை கூப்பிடாம அவர் ஒழுங்கா எம்பியை கூப்பிட்டுருக்காரு. அந்த தப்பை நேர்படுத்தியிருக்காரு. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? கட்சி தலைவரை கேட்டிருந்திருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் தாண்டி இது ஒரு புதிய இந்தி கூட்டணி உருவாகுதோ அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. காங்கிரஸ் தலைமையோட இருக்கக்கூடிய ரெண்டாவது இந்தி கூட்டணி மீட்டிங் நடந்தது பாருங்க. அது எங்க ஊர்ல நடந்தது? பெங்களூர்லயோ அல்லது ஏதோ ஒரு ஊர்ல நடந்தது. அப்பவே மமதா பானர்ஜி ராகுல் காந்தி இருக்கக்கூடாது, நிதிஷ் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. டபக்குன்னு கூட்டத்தை கலைச்சிட்டு சார் ஜெட்டு கிளம்புதுன்னு கிளம்பி வந்தார் பாருங்க நம்ம ஸ்டாலின் ஐயா. அது காரணமே அதுதான். நிதிஷ் தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, கன்வீனராக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஏற்பட்டா இவருக்கு பிரச்சனை, இவருக்கு ராகுல் காந்தி வந்தாதான் மற்ற விதத்துலலாம் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை அப்பவே வந்தது. இந்தி கூட்டணியில ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளலை. இந்த 8500 ரூபா கொடுக்குறேன்னு சிதம்பரம் ஐயா ஒரு ஐடியா கொடுத்து அதை இஸ்லாம் சகோதரிகள் நிறைய பேர்கிட்ட கார்டை கொடுத்து இவங்க அப்படி இப்படின்னு ஒரு 99க்கு வந்துட்டாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்தி கூட்டணியோட தலைமையா அப்போ வந்துச்சு. அப்பவே கெஜ்ரிவால் வெளில போயிட்டார். முதலே கெஜ்ரிவால் வெளில போயிட்டாரு. மமதா தோக்கிறதுக்கு முன்னாடி வெளில போனாங்க, தோற்றதுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்தி கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் ஆகியே இல்லை. அவங்க காமன் கேண்டிடேட் எங்கேயாவது நிறுத்தினாங்களா? நீ நிந்தனா நான் நிற்க மாட்டேன்னு சொன்னாங்களா? வயநாட்டில் என்ன நடந்தது? அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க? ஏங்க ராகுல் உங்களுக்கு வேற இடத்துலலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? எங்களுக்கு இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அங்கேயும் நீங்கள் கேட்பீங்களா? இப்படியே தானே கேட்டாங்க. எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிறதே வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் தான், அங்கே எங்கள் குப்பையை கிளறுவீங்களா? நீங்கள் எங்கே வேணாலும் போய் நின்றுருக்கலாமேன்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போது இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரம் போட்டுட்டு இவங்க பண்ணுற இந்த அரசியல் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சார் நான் உண்மையை சொல்லட்டுமா? இந்தியாவில் கிளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு அமித்ஷா. உடனே திமுக 2 லாரி குப்பையை கொண்டு கொட்டிடுவான், காங்கிரஸ் ஒரு 8 லாரி குப்பையை கொண்டு கொட்டிடுவான். இந்த குப்பையை கிளீன் பண்ணுறதுக்கு போய் அதுக்கப்புறம் இடத்த கிளீன் பண்ணுறதுங்கிற நிலைமைக்கு நம்ம வரணும். இதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. இல்லை, ஒரு பெரிய சவாலாக அடுத்த இந்த டீலிமிட்டேஷன் தாண்டி FCRA இதுல மீண்டும் எப்படி NRC CAA ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் எதிரானதுன்னு சொல்லப்பட்டுச்சோ, இப்ப இது கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது, சர்ச்சை எல்லாம் இவங்க கட்டுப்பாடுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்ஸ்லேருந்து மத குருமார்கள் எல்லாரும் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க. FCRA கொண்டு வந்தது இந்திரா காந்தி இல்ல, அதை இப்ப 2.0 கொண்டு வந்தது இந்திரா காந்தி. அதுல மாற்று கருத்து வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு நல்லதையுமே உண்மை சொல்றேன், ஓப்பனா நேர்மையா சொல்றேன், எல்லா நல்லதையும் முதல்ல காங்கிரஸ் தான் செய்யும். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு அது தெரியாது. பொம்மையை வாங்கிந்துரும், கீ கொடுக்கறதுக்கு எங்கன்னு தெரியலையேன்னு அவனோட கடைக்காரனோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி செயல்படுத்தாது. ஆனா நல்லதெல்லாம் அதுதான் கொண்டு வரும். FCRAல 3 விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. நீங்கள் ரெனியூவல் பண்ணலைன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் பண்ணலைன்னா நான் கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் சொத்தெல்லாம் எடுத்துட்டுருவேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்கள் பேங்க்கில்
இல்ல அதை ரினியூ பண்ணாட்டியும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அது அடுத்த மேனேஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அது அடுத்த பிரச்சனை. அந்த அசெட் எடுத்துப்பேங்கிறது இன்னொரு அச்சமா இருக்குங்க. அது அடுத்த பிரச்சனை. முதல்ல இந்த பிரச்சனைக்கு வருவோம். நீங்க உங்க பேங்க் ஆக்டிவேட் பண்ணாம பாருங்க, இருந்து பாருங்க, கிரெடிட் ஃப்ரீஸ் பண்ணிடுவான், பணம் எதுவும் உங்களுக்கு வராது. ஆமா, நான் சொல்ல புரியுதா? ஏன்னா நீங்க தான் அக்கௌண்ட் ஆப்ரேட்டே பண்ணலையா, அந்த கேமராமேன் எடுத்துட்டு போயிட்டார் உங்க அக்கௌண்ட்டுங்கிற சந்தேகத்துல பேங்க்கார் என்ன பண்ணுவான், ஃப்ரீஸ் பண்ணிடுவான். நீ ரெனிவல் இல்லாததெல்லாம் வாங்கிட்டு வந்து பழைய ஏதோ அசோசியேஷன்லாம் வாங்கிட்டு வந்து, எங்கிட்ட கூட நான் ஜூனியர் சேம்பர் ஒன்று வச்சுருந்தேன் அவினாசியில், திருப்பூரில். அந்த ஜூனியர் சேம்பர் ஒருத்தன் கேட்டான், சார் அந்த லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சாராய கடை வாங்கலான்னா. இதை வச்சுட்டு எப்படிடா நீ வாங்கணும்? அதெல்லாம் வேணும் சார், அமைப்பு இருந்தால் போகிறோம் சாருங்கிறான். ஸோ ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அது செயல்படாத நிலையில் நீ பண்ணுவேன்னா நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதில் தான் தப்பு இருக்கா? அடுத்த கேள்விக்கு எங்கே வராங்கன்னு சொன்னால், நீ ஒரு தப்பை தெரிஞ்சு பண்ணுறியோ தெரியாமல் பண்ணுறியோ, சொல்லிட்டு செய்யலைன்னா தெரியாமல் பண்ணுறது தானே. பண்ண அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மொத்த சொத்தையும் நான் கைப்பற்றிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பிட் அடிச்சின்னா நீ உனக்கு வேலை கிடைக்காம நான் பண்ணுவேன். நியாயம் தானே? இன்னைக்கு பிட் அடிக்கிறாள், நாளைக்கு வேலைக்கு பண்ண உடனே என்ன பண்ணுவீங்க? டேபிள் கடையில் கை வைப்பீங்க, இல்லைன்னா டேபிளுக்கு மேலே கை வைப்பீங்க தானே. ஸோ இங்கேயே அந்த ஸ்டெப்பை எடுத்துறேன். நீ பிட் அடிச்ச உடனே உன் வாழ்க்கையில எந்த கம்பெனியும் உன்னை சேர்த்துக்கூடாது நான் முடிவு பண்றேன். இது ஒழுக்கத்தின் உச்சகட்டமா இல்லையா? நாளைக்கு அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க ஃபைட் பண்ணட்டும். சார் நான் பிட்டு தான் அடிச்சேன்னு ஒழிய நாளைக்கு லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன் சார் சொல்லட்டும். ஸோ ஒரு அமைப்பை நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்றது வந்து, அதுவும் ஃபாரின் கரன்சி வந்து, அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டிவியில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்றவங்களும் பேசுனாங்க, தமிழ்நாட்டில் ஒன்றும் பேசியிருக்க மாட்டான். ஒரு பேங்க்கு 10ஆம் நம்பர் பேங்க் அமெரிக்காவில் நம்பர் 10 பேங்க்கு இந்தியாவினுடைய குக்கிராமங்களில் அதனுடைய கார்டை வச்சு பணம் எடுத்திருக்காங்க சத்தீஸ்கர்ல. இது எப்படி நடக்கும்? ஒரு அமெரிக்கன் கார்டுனா நானும் நீங்களுமே அமெரிக்கன் கார்டை வச்சுக்கிறதுக்கு யோசிப்போம். ஏன்னா இது கமிஷன் அதிகம், பணம் கட்டலைன்னா பெனால்ட்டி போட்டுருவோம். அது எப்படா டெபிட் கார்டை வச்சுட்டு அங்கே போய் பணம் எடுத்தேங்கிற கேள்வியெல்லாம் வரும்போது இந்த எஃப்சிஆர்ஏக்கான இது வந்து இன்னும் தீவிரமாகுது. தப்பு பண்றவன் மாட்டிக்கிறான்னு போது மதகுருமாருக்கு இதுக்கு என்ன வேலை? பணம் இப்போ சொல்லிட்டாங்க அமெரிக்கால இருந்து, இன்னைக்கு தகவல் வந்திருக்கிறது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் டைரக்டாகவே பண்றோம், இன்டைரக்டாலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண போறது இல்லை, இவ்வளவுதான். இந்த எஃப்சிஆர்ஏ பில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? நீங்க சிஏஏ பிரச்சனை எடுத்துக்கிட்டா கூட சிஏஏ அந்த 42,000 பேருக்கு தானே சொன்னது. ஒரு 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்த 42,000 பேர், அதில் கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க, மைனாரிட்டிஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இருந்தாங்க. பாகிஸ்தான்லேயும் மைனாரிட்டிஸ் ஆஃப் முஸ்லீமாக இருப்பாங்க. அதில் ஏதாவது ஜாதி கீதி வச்சு அமுக்கிற வேலையெல்லாம் அங்கேயும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி இல்லையே. அப்போது அதுக்கப்புறம் வர்றவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருந்தது? இத்தனை வருடம் நீ இங்கே இருந்தீங்கன்னா நீ குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம். அதில் எந்த தப்பும் இல்லையே. யூசிசிங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம் தானே. சிம்பிளாக சொல்லட்டுமா? கொஞ்சம் நம்ம பைல்வான் ரங்கநாதன் மாதிரி சொல்ல வேண்டி வரும், இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு வருஷத்தில் எனக்கு 4 குழந்தை பிறக்கும். நான் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்க முடியும், ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு குழந்தை தான் பிறக்கும். எது கரெக்டு எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. அதுக்கு தானே யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தாங்க. உங்கள் பாப்புலேஷன் அதிகமாகக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லைங்க, பெண்களை போக பொருளாக மாற்றக்கூடாது, அவ்வளோதானங்க நோக்கம். வேற என்னங்க இருக்கு? அதை தானே புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாம் சகோதரிகள் ஓட்டு போடுறாங்க. ஸோ டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங் அர்த்தம் உள்ளதா இல்லையான்னு தெரியாது. அங்கே போய் விசிகா பழைய கமிஷன் பழைய கணக்கு வழக்குகள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு திமுக சார்பாக தான் பேசுவார். நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது, இதை எதிர்க்க வேண்டும் அப்படி தான் பேசுவார். காங்கிரஸும் அப்படி தான் பேசும். எல்லாரும் பேசிட்டு போட்டோம். தாவேகா என்ன சொல்ல போகுதுங்கிறது தான் முக்கியம். மேக்சிமம் என்ன சொல்லலாம்? தமிழகத்தை வஞ்சிக்க கூடாது, பொதுவாக சொல்லிட்டு போயிடலாமா, மேட்டர் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்ததுன்னா கூட வஞ்சிக்கவில்லை, மேட்டர் முடிஞ்சிச்சா, அப்படி பிடிச்சிட்டு போயிடுவாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். இந்த மீட்டிங்னால பிரயோஜனம் இல்லைன்னாலும் இந்த மீட்டிங் ஒரு கான்ஸ்டியூஷனல் அவசியம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தார்மீக ரீதியான ஒரு அவசியம் தான். இது ஏற்கனவே ஏப்ரலில் தான் முடிஞ்சு போச்சு. போன வருஷம் தான் எங்கள் ராஜேந்திர சோழன் வந்து மீட்டிங் நடத்தினாரு அப்படின்னு சொன்னால் அது முதலமைச்சர்களை வச்சு நடத்தினார். நான் இன்னைக்கு எம்பியை வச்சு நடத்தியிருக்கேன், எந்த தப்பும் இல்லை. காலைல இறுதியான கேள்வியா, இப்போ இந்த கூட்டம் நடைபெறனால இவங்க வந்து எதிர்கட்சிகள் திமுக அதிமுகவை என்ன குற்றச்சாட்டுனா இதுல வந்து அக்கறை இல்லை, அரசியல் பண்றாங்க, தாவேகா தரப்பு சொல்றாங்க. அவங்க இதை திசை மாற்றத்துக்காக காவேரி மேகதாது விஷயத்தை திசை மாற்றத்துக்காக பண்றாங்கன்னு. பட் இது எது எடுபடும்? எதுவுமே எடுபடாது. நீங்க நிர்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் அதிமுக திமுகவோட இருக்கணும். அதுல ஒரு 3 அதிருப்தி எம்எல்ஏக்கள் வேற
அதிமுக அதிருப்தி எம்எல்ஏ யார் வேணாலும் போய் சந்திச்சுக்கிடுங்க. சேர போறாங்களா? சேர்ந்து போட்டோங்க. 4 6 ஆன மாதிரி 6 9 ஆகட்டுங்க. நான் முதல்ல இருந்தே என்னுடைய விவாதங்கள்ல கருத்துக்கள்ல சொல்லியிருக்கேன். 8 பேர் வேணும் விஜய்க்கு. 8 + காங்கிரஸ் 5 13 + 106. அவர் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு மேலே அதில் அவசரப்பட வேண்டியதே இல்லை. ஆளாளுக்கு கூப்பிட்டு வச்சு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தா, அதாவது அவன் கேட்கறது நல்லது கொடுத்தா மேட்டர் முடிஞ்சிருங்கிறது தான் சிம்பிளான ஒரு விஷயம். 8 பேர் வேணும், 6 பேர் தான் எடுத்திருக்காங்க. இல்லாம போயிடும்ல. இல்லாம போகும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நாளைக்கு இதுல பெருந்துறையில் ஒரு தேர்தல் நடந்ததுன்னா திமுக அதிமுகவோட சேர்ந்து வேலை செஞ்சதுன்னா, ஏன்னா தாவேக்காங்கிற என்ன சொல்லுவாங்க, என்னது ரீல்ஸ் கட்சி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி தாவேக்காவால ஜெயிக்க முடியும்? இப்ப திருப்பி போய் குழந்தை போய் அவங்க சித்தப்பா கழுத்துல கையை கத்தி வைக்குமா? முடியாது. இப்ப நேற்றுக்கு ஒரு வழக்கு வந்திருக்குங்க. ஜனநாயகம் படம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது இப்ப கோடம்பாக்கத்துல கைது பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தானே? படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? 8 படம் பார்க்க விட்டீங்க. அது ஏன் படங்க? ஆமா. அந்த தேட்டர் ஓனர் தூக்கி உள்ள போட வேண்டாம்? எப்படி விட்டா? 8 வயசு குழந்தைய தேட்டர்ல படம் பார்க்க விட்டா? படம் பார்த்ததுனால நல்லது நடந்ததுங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு விட்டுருங்க. படத்துக்கு எப்படி விட்ட? இப்போ 8 வயசு குழந்தை நாளைக்கு டாஸ்மாக்கு போகும், ஒரு சரக்கு குடிச்சிட்டு இந்த சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லும், உடனே நீங்க அதை எடுத்துப்பீங்களா? டாஸ்மாக் உள்ள குழந்தை எப்படியா வந்தது? ஒரு விஷயத்தினுடைய அண்டர் கரண்ட் எப்போதும் தயவு செஞ்சு நம்ம பார்க்கணும். அந்த அண்டர் கரண்ட்டை தான் நம்ம தட்டணும். அதை தட்டுறதுனால தான் பிஜேபிக்கு மேலே இத்தனை கோபம். டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து நம்ம எட்டப்பனுடைய எஜமான் ராகுல் காந்தி வரைக்கும் வேற எதுவுமே கிடையாது.